தனுஷ ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்றதுல கெட்டிக்காரவங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய இரக்க குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரக்க குணம் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா, சாதகமா? இப்போ தனுஷ ராசிக்காரங்க பெண்ணாக இருக்காங்கன்னு அவங்களுடைய கணவன் மேல அதிக அக்கறை காட்டும். ஸோ தன்னுடைய கணவருடைய அதிகமான அக்கறை செலுத்தக்கூடிய நபராக தான் இருக்கணும். நம்ம கணவர் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, நம்ம பேரை சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இப்போ தனுசு ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மீன ராசிக்காரங்களை திருமணம் முடிச்சாலும் சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்காரங்களை முடிச்சிட்டாங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக. இப்போ நம்ம தனுஷ் ராசியில் பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம். இந்த பூராடம் அப்படின்னாலே ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லுவோம். போராடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க. தனுசு ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னா எந்த கடவுளை வழிபாடு பண்ணலாம்? ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு லைஃப் வரணும் அப்படின்னா இவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டி சார் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், தனுஷ ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்றதுல கெட்டிக்காரவங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய இரக்க குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரக்க குணம் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா, சாதகமா இருக்குமா, இல்லை பாதகமா அமையுமா? நல்ல கேள்வி. பொதுவாக பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு. எப்பொழுதுமே ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு குரு அவசியம். ஒரு குரு ஒரு மனிதனை இயக்குறாரு அப்படின்னா அவங்க என்றைக்குமே தவறு பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம நடைமுறையில் பார்த்துக்கோங்க, நம்மளுடைய ஆசிரியர்கள் நமக்கெல்லாம் பாடம் எடுக்கும்போது, எங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கும்போது, உங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கும்போது நம்மளை கண்டித்து வளர்த்தாங்க. தவறுனா என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர்கள் அடித்தாங்க. அதே போல் நிறைய அன்பர்களுக்கு மாணவர் செல்வங்களுக்கு படிப்பை மிகப்பெரிய ஒரு படிக்காத பிள்ளையை கூட படிக்க வச்ச திறமை நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த ஆசிரியர்கள் எப்போ அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, ஸோ அப்போ இருந்து மாணவர்களுடைய ஸ்டைல் எல்லாமே மாறிச்சு, அவங்களுடைய கேரக்டர் மாறிச்சு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டுச்சு. இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே ஒரு குருவாக இயங்கக்கூடியவர்கள். எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், எப்படி நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட படிக்கிற பிள்ளைங்க முதல் மாணவனாக வாங்கணும். இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் 100 மார்க் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க, எல்லாரையும் செண்டம் வாங்கிட்டான். அந்த செண்டம் வாங்கினது அந்த பையனை நம்ம பாராட்டுறோம், அவனுக்கு தூக்கி வச்சு ஷீல்டு கொடுக்கும், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அந்த ஆசிரியர் யாராவது போய் ஷீல்டு கொடுக்காங்கன்னா வாய்ப்பு குறையும். அதே மாதிரி தான் நம்ம தனுசு ராசிக்காரங்க பல பேருக்கு வெளிச்சம் கொடுப்பாங்க. நான் படுற கஷ்டம் நீ படக்கூடாது, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசி. ஆனால் தனுசு ராசி என்பவர்கள் இருட்டில் தான் வாழ்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே சந்தோஷம் என்பது ரொம்ப குறைவு. ஆனால் அதையுமே என்ன பண்ணுறாங்க, அனுசரித்து தான் வாழ்கிறாங்க. ஆனால் இரக்க குணம் அப்படின்னா இவங்களை எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப இரக்க குணம், நான் என்னன்னாலும் உனக்காண்டி விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு இரக்க குணத்தில் தான் தனுசு ராசி இருப்பாங்க. பிடிவாதம் பிடிச்சிட்டாங்கன்னா இவங்களை மாற்ற யாராலையும் முடியாது. பிடிவாதம் மேக்ஸிமம் பிடிக்க மாட்டாங்க, குருவாக இயங்குவாங்க. ஆனால் ஒரு அடிமேல் அடித்த அம்மியும் நகரும் சொல்லுவாங்கள்ல, ஒரு லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. தனுசு ராசிக்காரங்களை ஓவர் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா, செதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ₹1 எதிர்க்க முடியாது. நம்ம PT வாத்தியார் அடித்தா யாராவது நிற்க முடியுமா? வாத்தியார் 2 வாத்தியார் உண்டு, பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியாரும் உண்டு, அதே போல் PT வாத்தியார் நமக்கு உண்டு. PT வாத்தியார் பிரேம எடுத்துட்டாருன்னா, கம்பை எடுத்துட்டா ஓடுவோம் கட்டுக்கும் தெரிச்சு. அதே மாதிரி தான் இவங்களை கோவப்படுத்தி லிமிட்டை தாண்டிட்டாங்கன்னா இவங்க கோவப்பட ஆரம்பித்தாதான் பிரச்சனை. ஸோ அதுந்தாண்டி இவங்கள மாதிரி இறக்க குணத்துக்கோ ஒரு அன்பு காட்டவோ இவங்களுக்கு நிகர் இவங்க தான். இப்போ தனுசு ராசிக்காரங்க பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய கணவன் மேலே அதிக அக்கறை காட்டுவாங்க. அவர் எப்படி நடந்துக்கணும், அவர் எப்படி வாழ்க்கையில் சிறப்படையணும் அப்படிங்கிறத ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை மாற்றுங்க, நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஐடியா மேலே ஐடியா கிடங்கு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ தன்னுடைய கணவருடைய அதிகமான அக்கறை செலுத்தக்கூடிய நபராக தான் இருக்கணும். நம்ம கணவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, நம்ம பேரை சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இவங்களுடைய ஒரு கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும், ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய அம்மாவை தான் சொல்லியிருப்பாங்க. இல்லைங்க, எங்கள் அம்மா தான் எனக்கு
எங்கள் அண்ணன் தான் முக்கியம் அப்படின்னு இவங்க சொல்லும் போது தான் தனுசு ராசிக்காரங்க உடஞ்சி போயிடுவாங்க. நான் உங்களுக்கு இவ்வளோ ஐடியா கொடுத்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பண்ணியிருக்கேன், ஸோ உங்களுக்கு மனசார கூட என்ன சொல்ல விருப்பப்பட மாட்டீங்களா அப்படின்னு மனதளவில் டிப்ரெஷன் ஆகும். ஸோ அங்கே தான் ஒரு தடுமாற்றம் பிரச்சனை வரும். அதே இது தனுசு ராசிக்காரங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே ஒரு அக்கறையோ அன்பை காட்டினா இவங்க ஜெட்டு வேகத்தில் தன்னுடைய பார்ட்னரை வேறு லெவலில் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய இயக்கம், இவங்களுடைய வேகம் சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஓகே சார். இப்போ தனுசு ராசிக்காரர்கள் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும்? தனுசு ராசி அன்பர்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மீன ராசிக்காரங்களை திரும்ப முடித்தாலும் சிறப்பாக இருப்பாங்க. மீன ராசிக்காரங்களை முடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பார்க்குறேன், கண்ணாடியை பார்க்குறேன், நான் தெரிகிறேன் அப்படிம்பாங்களா. இது மாதிரி இவங்களோட கணவன் மனைவி ஒற்றுமை, என்னை போல் நீ இருக்கிறாய், உன்னை போல் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுக்கடுத்து நம்மளுடைய மேசராசி அன்பர்களை திரும்ப முடிக்கிறாங்கன்னா திருமண வாழ்க்கை ஒரு திருப்திகரமாக இருக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பாதையாக உறுதியாக இருக்கும், ஒரு ரொம்ப அந்யோன்யமாக ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு. ஸோ அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தனுசு ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களை திருமணம் முடித்தாலும் சிரமம் இல்லாமல் வாழும். என்னுடைய வேதனையும் என்னுடைய கஷ்டத்தையும் அவர் பார்த்துக்குருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயற்கையாகவே ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். இவங்க என்ன நினைக்காங்களோ அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, அவங்க என்ன நினைக்காங்களோ இவங்க செயல்படுத்திடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய வண்டி சிறப்பாக ஓடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து யாரை முடிக்கலான்னா நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களை. துலாம் ராசிக்காரங்களை இவங்க முடித்தாலுமே இவங்க லைஃப் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, அந்த எங்கள் வீட்டுக்கு வந்தால் என் தேவதை, நான் வேறு லெவலில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதே பெண்ணாக இருந்தாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்த மகாராஜா இவர் தான், எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என் வீட்டுக்காரர் அவ்வளோ சந்தோஷப்படுத்துறாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராசியின் அடிப்படையில் அவங்களுக்கு இயல்பாகவே கிரகம் கொடுக்குற ஒரு வலிமை அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போ தனுசு ராசிக்காரர்கள் வந்து காதல் விஷயத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் கிட்ட கவனமாக இருக்கணும்? நம்ம தனுசு ராசிக்காரர்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரிஷப ராசிக்காரங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கணும், அவசரப்படக்கூடாது. அதுக்கடுத்து கடகராசிக்காரங்க மேலே இவங்க பற்றற்று ரொம்ப பாசம் வச்சுருவாங்க, அளவு கடந்த பாசம் வச்சுருவாங்க. ஆனால் கடகராசிக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன டாமினேஷன் இருக்கும். ஏன்னா இவங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க அவங்கள அம்மா போல பார்ப்பாங்க. அம்மானாலும் சரி காதல்னாலும் சரி நம்ம தனுசு ராசிக்கு கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா தேவையில்லாத ஒரு மன அழுத்தம், தேவையில்லாத ஒரு குழப்பங்களை ஆட்டோமேட்டிக்காக கிரகம் கொடுத்துரும். ஸோ அதுக்கடுத்து யார்கிட்ட கவனமாக இருக்கணும்னா நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களை லவ் பண்ணுறாங்கன்னா விட்டு கொடுத்து போகிறதா இருந்தால் விருச்சிக ராசிக்காரங்களை லவ் பண்ணிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், சுசான்னு இருக்கிறது தனுசு ராசிக்கு சிறப்பு. இப்போ நம்ம தனுசு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம். இந்த பூராடம் அப்படின்னாலே ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். போராடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க. வந்து எவ்வளோ நாள் போராடுவாங்க, என் லைஃப் ஃபுல்லாக போராடணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய கேள்விகள் இருக்கும். இந்த போராட்டம்லாம் ஏன் வருது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிறருடைய பிரச்சனைக்கு போய் தலையிடுறது, பிறர் மேலே அதிகமாக அக்கறை வைக்கிறது, பிறர் தான் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய அன்பானவர்கள், பாசமானவனு இவங்க போய் அங்கே போய் தன்னை மனதளவில் இழக்கிறதுனால தான் இவங்க லைஃப்பில் பெரிய போராட்டம் வரும். ஸோ அதை விட்டுட்டு இவங்களாக இருந்து கரெக்டான விஷயங்கள் செயல்பட்டாங்கன்னா, மற்றவர்கள் மேலே அதிகம் அன்பு காட்டாமல் நம்ம லைஃபு நம்மளுடைய ஃபேமிலி இது மட்டும் வாழ்ந்துட்டாங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். அதேபோல் ஒரு வீட்டில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க இருக்காங்கன்னா அந்த வீடு நகைச்சுவை கலந்த வீடாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு ஒரு சிரிப்பை வர வச்சு அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து தான் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய பூராட நட்சத்திரக்காரங்க. ஆனால் லைஃப்பில் நிறைய போராட்டத்தை சந்திப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து மூல நட்சத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்க கல்யாணம் முடித்தாலும் சரி, முடித்த பிறகு எனக்கு அம்மா தான் உலகம், என் அம்மா சொன்னால் தான் கேட்பேன், எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படிம்பாங்க. அப்போ அங்கே தான் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள வரும். என் கல்யாணம் முடித்து 10 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடித்து 15 வருஷம் ஆச்சு, இன்னும் என்ன அம்மா என் பேச்சை கேட்க மாட்டியான்னு இவங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க. இவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் மற்றது அப்படிங்கிற மாதிரி அம்மா தனக்கு ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அம்மாவை விட்டு கொடுக்காத நபர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. தனுசு ராசி அப்படி தான் இருப்பாங்க. அதில் மூல நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அதிகமாக பாண்டிங் உள்ள நபர்களாக இருக்காங்க.
ஓகே சார். இப்போ தனுசு ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னா எந்த கடவுளை வழிபாடு பண்ணலாம்? நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் சிறப்படைய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு லைஃப் வரணும் அப்படின்னா இவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பண்ணணும். ஒரு நல்ல சாந்தமான அம்மன், துடியான அம்மன் கிடையாது, சாந்தமான மாரியம்மன், முத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சாந்தமான அம்மனை போய் மனசார வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இவங்க வேணுனாங்கன்னா இவங்க கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு மகிழ்ச்சிகரமான லைஃபாக இருக்கும். ஓகே சார். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மதிப்பெண்கள் அடிப்படையில் எவ்வளவு கொடுக்கலாம்? தனுசு ராசி என்பவர்களுக்கு குறைஞ்சது 65% கொடுக்கலாம். நிச்சயமாங்க சார். தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.